மாவட்டம் பட்டிவீரன்பட்டி, தேவரப்பன்பட்டி, சேவு கம்பட்டி, ஐயப்பன் பாளையம், மருதாநதி அணைப்பகுதி, கோம்பை, சித்தரேவு, சித்தையன்கோட்டை, ஆத்தூர், எம் வாடிப்பட்டி, சிங்காரக்கோட்டை, ஒட்டுப்பட்டி, நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தென்னை விவசாயம் நடைபெற்று வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதி என்பதால் பெரும்பாலான விவசாயிகள் தென்னை சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் தேங்காய் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 கிலோ தேங்காய் ரூபாய் 60 முதல் ரூபாய் 80 வரை சில்லறை சந்தைகளில் விற்கப்படுகிறது. சில இடங்களில் அதிகபட்சமாக ரூபாய் 90 வரை விற்பனை செய்யப்படுகிறது. திண்டுக்கல்லில் கிலோ ரூபாய் 70 வரை விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த கோடை காலத்தில் ஏற்பட்ட கடும் வெப்பம், பொள்ளாச்சி மற்றும் கேரள மாநிலங்களில் தென்னை மரங்களில் பரவிய பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்கள், அத்துடன் சில இடங்களில் பெய்த அதிக மழை காரணமாகவும் தென்னை மரங்களின் விளைச்சல் குறைந்துள்ளது. மேலும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுவதும் உள்ளூர் சந்தையில் விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இதுகுறித்து 40 ஆண்டு காலம் தேங்காய் வியாபாரம் செய்து வரும் கணவாய் பிச்சை தெரிவிக்கையில், எந்த வருஷத்தும் இல்லாத வருஷம் இந்த வருஷம் விலை கூடுதலுங்க. காப்பு இருந்தாலும் வெளிய மாநிலத்துக்கு காய் போய்கிட்டு இருக்குங்க. அதாவது கேரளா, பொள்ளாச்சி இந்த 2 ஏரியாவில் காய் இல்லாதனால இங்கே காய் வாங்கி விலையேற்றம் இது கூடுதலாக இருக்குதுங்க. இது நம்ம இந்த ஏரியாவில் கடை வச்சு 42 வருஷம் 45 வருஷம் ஆச்சுங்க. இந்த விலை விற்று எந்த வருஷம் இந்த மாதிரி விலை விற்றது கிடையாது. இப்போ விலை ஏற்றம் ரொம்ப கூடுதலாக இருக்குங்க. ஆனால் வியாபாரம் விலை கூடுதல், வியாபாரம் கம்மியாக இருக்குது. தேங்காய் விலை உயர்வு குறித்து பொதுமக்கள் தரப்பில் முருகேசன் என்பவர் கூறும்போது, தேங்காய் விலை பார்த்தீங்கன்னா முதல்ல 10 காய் 5 காய் வாங்குற இடத்துல இப்போ அதுக்கு பாதிக்கு பாதி தான் வாங்குற மாதிரி இருக்குது. தங்க விலையை விட தேங்காய் விலை கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கு ஏதாவது அரசு கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும்.